மக்களே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட பிஎஃப்ல உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஎஃப்ல இருந்து உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே எக்ஸிட் டேட்டை மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிஎஃப்னா என்னன்னு சொல்லிடுறேன். பிஎஃப்னா நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரு சோசியல் செக்யூரிட்டி வெல்ஃபேர், அதாவது நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல உங்களுக்கு தேவையான டைம்லயோ பிஎஃப்னு ஒரு அமௌண்ட் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல மாசம் மாசம் வந்து சேர்ந்துட்டு இருக்கும். ஒரு அமௌண்ட் வந்து உங்க சைட்ல இருந்து பிடிப்பாங்க, இன்னொரு அமௌண்ட் வந்து கம்பெனி சைட்ல இருந்து போடுவாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல மாசம் மாசம் சேர்ந்துட்டு இருக்கும். இப்ப இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க கம்பெனில இருந்து வெளியே போயிருப்பீங்க, வேற கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்ல ஒரு கம்பெனில இருந்து வெளியே போயிட்டு உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிருக்கும். அது மாதிரி சூழ்நிலையில நீங்க பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படாமச்சா உங்களால வித்ரா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ற இந்த கம்பெனில உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேவை அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. சப்போஸ் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்டேட் பண்ணனா உங்களால பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா நீங்க போயிட்டு உங்க கம்பெனில போயிட்டு தான் உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேவை அப்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் சிஸ்டம் மூலியமாவே உங்களோட பிஎஃப்ல உள்ள லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அதாவது அந்த கம்பெனில என்னைக்கு கடைசி நாள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்களே சிஸ்டத்துல போய் ஈஸியா மார்க் பண்ணிருக்கலாம், இல்ல அப்டேட் பண்ணிருக்கலாம். அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சிஸ்டத்துல எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்டெப்பா கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ரொம்ப சிம்பிளா சிஸ்டத்துல எப்படி லாஸ்ட் ஒர்க்கிங் டேவ அப்டேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்க பிஎஃப்குள்ள லாகின் பண்ணோனே உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட யுஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா இது 3த்தையும் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். யுஏஎன் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கணும், கேப்சாவும் தெரிஞ்சிருக்கும். சைன் இன் குடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 முக்கியமான விஷயம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆக்டிவேட் யுவர் யுஏஎன் நம்பர் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? உங்க யுஏஎன் நம்பரை இதுவரைக்கும் லாகின் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் யுஏஎன் நம்பர் அப்படின்னு குடுத்து, உங்க யுஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்க. அந்த யுஏஎன் நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம், உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். உங்களோட யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஒன்ஸ் உங்க யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம், நீங்க என்ன விஷயமோ அத நீங்க பண்ணலாம். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட யுஏஎன் நம்பர் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நோ யுவர் யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நோ யுவர் யுஏஎன் நம்பரையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சிஸ்டம்குள்ள நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா, இப்படி நெறைய டேப் உங்களுக்கு காட்டும். ஹோம், வியூ, மேனேஜ், அக்கவுண்ட், ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்கும். இதுல வந்துட்டு மேனேஜ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனுக்கு போயிடுங்க. இந்த மேனேஜ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல பேசிக் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில், கேஒய்சி, நாமினேஷன் அண்ட் மார்க் எக்ஸிட்ன்னு இருக்கும். ஸோ இதுல நீங்க உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வேணும்னா, உங்க பேசிக் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி என்ன குடுத்துருக்காங்கன்னு நீங்க சொல்லி பார்த்துக்கலாம். கேஒய்சி நீங்க செக் பண்ணிக்கலாம். நாமினேஷன் அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் இன்னொரு டேப், இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் டேப். இந்த டேப்ல தான் உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேவை நீங்க அப்டேட் பண்ண போறீங்க. அப்ப லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்ப என்னென்ன விஷயம்லாம் நீங்க அப்டேட் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் கரெக்ட்டா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா இருக்கா? டேட் ஆஃப் ஜாயினிங் கரெக்ட்டா இருக்கா? டேட் ஆஃப் ஜாயினிங் இபிஎஸ், அதாவது இபிஎஃப்னா எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இபிஎஸ்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிஎஃப்னா ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு சேரும். இபிஎஸ்னா பென்ஷன் ஸ்கீம். நீங்க ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் உங்க பென்ஷனுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால, இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாமே இப்ப உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இப்ப இதுல வந்து செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா, எந்த டேட் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேவா நீங்க மார்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றது தான் கொஸ்டின். ஸோ அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்ன? இப்ப லாஸ்ட் மந்த் 30 31 அந்த கம்பெனில இருந்து வந்துட்டீங்க. ஆனா அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேவா அப்டேட் பண்ணலன்னா, அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. எந்த ஒரு கம்பெனியுமே வந்து இப்ப அந்த அளவுக்கு ப்ராப்பரா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்மளோட பிஎஃப்ப நம்ம தான் பார்த்துக்கணும். செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட்ல போயிட்டு டேட் ஆஃப் எக்ஸிட் என்னமோ அந்த டேட் ஆஃப் எக்ஸிட்டை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரீசெலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ரீசெலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட்ல ரீசெலக்ட் என்ன டேட்னோ அது சூஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் செலக்ட் ரீசன் ஃபார் எக்ஸிட். என்ன ரீசனால நீங்க இப்ப டேட் ஆஃப் எக்ஸிட்டை அப்டேட் பண்றீங்க? ரிட்டையர்மெண்ட்டா, சூப்பர் ஆனுவேஷனா, பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட்டா, இல்ல ஷார்ட் சர்வீஸா? இப்ப ரிட்டையர்மெண்ட், சூப்பர் அனுவேஷன் அண்ட் பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் இது மூணுமே வந்து உங்களுக்கு 58 இயர்ஸோ 60 இயர்ஸோ ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த கம்பெனில இருந்து வெளியே போக கொடுக்கறது. அண்ட் பெர்மனன்ட் டிசேபிள் வந்து கம்பெனில நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, So, அந்த ஆக்சிடென்ட் ஆகின டைம்ல உங்களுக்கு போதுமான சப்போர்ட் இருக்காது அப்படின்னு சொல்ற டைம்ல இந்த அமௌண்ட்டை நீங்க அந்த கம்பெனிக்கு வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த டேட் ஆஃப் எக்ஸிட்டை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்றதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வந்துடும். அந்த ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் உங்க டேட் ஆஃப் எக்ஸிட்டை நீங்க ப்ராப்பரா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெட் ஆயிடும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியுது அப்படின்னு சொல்றதுல நான் சந்தோஷப்படுறேன். நீங்களும் சந்தோஷப்படணும். இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.